ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். சுழியம் ரெசிபி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு தாங்க பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. நம்ம குக்கரில் சேர்க்கும் போது இது நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து எட்ட வச்சிடலாம். இதுவும் ஊறட்டுங்க. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடலைப்பருப்பை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதுங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 4 விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய விட்டுறலாங்க. அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு டைம் வந்து வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா இதில் கல் தூசி எதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். இதே மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சுங்க. இப்போ பூரணம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்த அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இது கூடவே சேர்த்துருங்க. இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா வற்றி வரணுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லாவே வற்றிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணுங்க. நான் எந்த ஸ்டேஜில்னு காமிக்கிறேன். இது கூட ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக பூரணம் எடுத்து ஒரு லட்டு சைஸ் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஒரு 13 அளவுக்கு சுழியம் வந்து கிடைக்குங்க. இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு வேக வைக்க வேண்டியதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நான் ஒரு கடாயில் ஊற்றி சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இது உள்ள பூர்ணம் வந்து நமக்கு வெந்துருச்சுங்க ஆல்ரெடி. இந்த மைதா மாவு மட்டும்தான் வேகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ வேக வைக்கிறோம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துட்றேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ஷேப்பும் கரெக்டாக இருக்குது. இதேமாரி அடுத்த பேட்சும் நான் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன்.
அவ்வளோதாங்க. இதே மாதிரி சுழியம் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.